ஹலோ நண்பர்களே, நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ இந்த நம்ம பூனை எங்கே போனாலும் கக்கா போயிட்டு அதை மூடி மூடி வச்சுது. அது ஏன்னு தெரியுமா? அப்புறம் புலி மரத்து மேலே ஏறும், ஆனால் அது கீழே இறங்காது. அது ஏன் தெரியுமா? அதை பற்றி எனக்கு சின்ன வயசில் கதை கேட்டேன். அந்த கதையை இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு அடர்ந்த காட்டில் புலி பூனை நண்பர்களாக இருந்தால் எங்கே போனாலும் ஒன்றா போகிறது இப்படியே வரும். ஆனால் பூனை என்ன பண்ணுவார், டக்கு டக்குன்னு மரத்து மேலே ஏறி ஜாலியாக ஓடி ஆடி இப்படி விளையாண்டுக்கிட்டே இருந்தார். இப்படி விளையாடும் போது உடனே பூனைக்கிட்ட பூனையார் எனக்கு இந்த மாதிரி மரம் ஏற கற்றுக் கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். மரம் ஏற, ஆனால் பூனைக்கு பயம். ஐயோ நம்ம கற்றுக்கிட்டு சரி இருந்தாலும் ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களாக இருந்தவுடனே சரி நான் கற்றுக்குவேன். ஆனால் புலி மனசுக்குள்ள ஒரு திட்டம் போடுது, நம்ம இவன் மரம் ஏறி இறங்க கற்றுக் கொடுத்ததுமே இவனை பிடிச்சி சாப்பிடணும் அப்படின்ட்டு முடிவு கட்டிடுச்சு. முடிவு கட்டினவுடனே சரி வாங்க நம்ம அப்படியே போவோம் அப்படின்ட்டு. ஆனால் பூனை ஃபஸ்ட்டு புலிக்கு இந்த இப்படி பேச்சா அதில் ஏற முடியல. இப்படி அப்புறம் எப்படியோ மரம் ஏறிச்சு. மரம் ஏறி கற்றுக் கொடுத்த உடனே அப்புறம் மேலே போனதும் மேலே இருந்து அப்புறம் பூனை மேலே போய் சொன்னேன், ஆஹா நம்ம மரம் ஏற கற்றுக் கொடுத்தா நம்ம கீழே இறங்கிறத கற்றுக் கொடுத்தா நம்ம நம்மளுக்கு கீழே இறங்கும் கற்றுக்கிட்டு நம்ம எந்த ஆபத்துனாலும் மரத்து மேலே ஏறி ஓடி ஒழிஞ்சிக்கிறோம். ஆனால் இவனுக்கு மரம் இறங்கும் கற்றுக் கொடுத்தோம்னா நம்ம இனத்தையே எப்படி சாப்பிட்டோன்ட்டு அப்புறம்தான் பூனைக்கு யோசனை வந்துச்சு. யோசனை வந்தோடனே ஐயோ இப்போ என்ன பண்ணுறது? ஆனால் மரம் ஏறிடுச்சு, ஆனால் இறங்க கற்றுக்கணும். உடனே பூனை அங்கேருந்து கீழே குதிச்சு தப்பிச்சிருச்சு. ஏன்னா பூனை பஞ்சு மாதிரி இருக்கும், அதனால் அதுக்கு அடிப்படல. ஆனால் இப்போ புலி உடனே எனக்கு இறங்க கற்றுக் கொடுப்பியா மாட்டியா அப்படின்ட்டு. நான் இறங்க கற்றுக் கொடுக்க மாட்டேன். உடனே புலி அங்கேருந்து கீழே குதித்த உடனே அதுக்கு இடுப்பெலும்பு உடஞ்சி போயிடும். இடுப்பு உடஞ்ச உடனே அந்த புலியால் எதுவும் உணவு அருந்த முடியல, எதுவும் முடியல. அதெல்லாம் நடக்கவே முடியாது. உடனே வேட்டையாட உடனே பூனையாரை பார்த்து சொல்லித்தான், பூனையாரே நான் நீ இருந்து வைக்கிற கக்காவை சாப்பிட்டாவது நான் உன்னை உங்கள் இனத்தையே உயிர் பிழைச்சி அதை உயிர் பிழைச்சி உங்கள் இனத்தையே நான் அழித்து சாப்பிடணும். உடனே அது பூனை தெரியும். அதனால தான் பூனை எங்கே கக்கா போனாலும் அதை மூடிடலாம். நன்றி, வணக்கம்.